வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறது, உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இல்லை லிங்க் பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைலில் போய்ட்டு என்பிசிஏன்னு ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதோட வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த கன்சியூமர்னு இருக்குது பாருங்கள். அந்த கன்சியூமர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். லோட் ஆகி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா செக் யுவர் சர்வீஸ் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குல்ல, அதில் போய்ட்டு உங்கள் ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணி உங்கள் ஆதார் கார்டில் எந்த அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து இதில் லிங்க் பண்ணிக்கோங்க. எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ரிக்வெஸ்ட் என்ன கொடுக்குறீங்களோ அதற்கு சீடிங்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எந்த பேங்கோ அந்த பேங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேங்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்னமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் அந்த இதை டிக் மார்க் கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டில் வந்து எந்த மொபைல் லிங்க் பண்ணுறீங்களோ அந்த மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். கேப்சா கோட் என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்க நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணி நீங்கள் உங்கள் இதை வந்து இதில் பேங்க்கை வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். அவங்க பேங்க்கில் உங்கள் இது ரிக்வெஸ்ட் பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட், இதுவே போல் வீடியோவுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.